ஹலோ மக்களே, அதிகாலை 5 மணி சதுரகிரி ட்ரெக்கிங் போக போறோம். இன்னைக்கு மதுரையில இருந்து சதுரகிரி எப்படி போறதுன்னு பாக்கலாமா? மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம்னா காலையில 6 மணிக்கு திருமங்கலம் பஸ் வரும். திருமங்கலத்துல இருந்து கிருஷ்ணன் கோயில் போகணும். ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் எல்லாம் போகுமாமா, விசாரிச்சுக்கிறங்க. கிருஷ்ணன் கோயில்ல இறங்கிட்டு பஸ்ஸோ ஷேராட்டோ பிடிச்சி சதுரகிரி மலையடிவாரத்துக்கு போயிடலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஊருக்குள்ள மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும். மலையடிவாரத்துக்கு போயிட்டோம்னாலே சிக்னல் நல்லா குறைஞ்சிரும். நம்ம ட்ரெக்கிங் டைம்ல எல்லாம் சிக்னலே கிடைக்காது. நாங்க காலையில ஒரு 8 மணி போல மலையடிவாரத்தை ரீச் பண்ணிட்டோம். நல்ல வேலை அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டாச்சு. பக்கத்துலயே ரெஸ்ட் ரூம் இருக்கும். கிளீனாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிட்டாச்சு. சதுரகிரி ட்ரெக்கிங் டைமிங் என்ன, எப்பெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, எவ்வளவு என்ட்ரி ஃபீஸ், என்னெல்லாம் கொண்டு போகலாம் போக கூடாது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் டைமிங். அதாவது நீங்க காலையில 10 மணிக்குள்ள போனா மட்டும்தான் உங்களை ட்ரெக் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா மொத்த ட்ரெக்கிங்க்கும் ஒரு ஆவரேஜான ஃபிட்னஸ் உள்ள பர்சனா இருந்துச்சுன்னா 5 to 6 hours ஆகும். ஸோ நம்ம 10 மணிக்கு முன்னாடி மலையேற ஆரம்பிச்சாதான் ஈவினிங் இருட்டுறதுக்கு முன்னாடி மலையடி வாரம் சேர முடியும். ஆலொன்னுக்கு 10 ரூபாய் டிக்கெட். ஜிபே நம்பி வராதீங்க, ஏன்னா சிக்னல் கிடைக்காது. என்னெல்லாம் கொண்டு போகலாம் கொண்டு போக கூடாதுன்னு இந்த பேனர்ல இருக்கு. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டையை போட்டாச்சு, பயணத்தை தொடங்கியாச்சு. சதுரகிரி மலைக்கு போறீங்கன்னா இப்ப அமாவாசை பௌர்ணமி மட்டும் இல்லாம டெய்லியுமே ட்ரெக்கிங்க்கு அனுமதி இருக்கு. என்ட்ரன்ஸ்ல பூரா சின்ன சின்ன கோயில் இருந்துச்சு. எந்த கோயில்ல செருப்பு போட்டேன்னு தெரியல. ரிட்டர்ன் வரும்போது தான் தேடணும். தண்ணி ஓடுற பாதையை கடந்துதான் போகணும் போல இருக்கே. தண்ணி நல்லா தெளிவா ஓடிட்டு இருக்கு. ஆள் பக்கத்துல நிக்கிறது பார்த்துட்டு இந்த நண்டு குடுகுடுன்னு ஓடி போய் பாறைக்குள்ள ஒளிஞ்சுக்குச்சு. பாறையில சிவலிங்கம் வரைஞ்சிருக்காங்க. அதுக்கு நேரவே கீழே அருவி மாதிரி தண்ணி கொட்டிட்டு இருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. போற வழியில அங்கங்க பாறையில வரைஞ்சிருக்காங்க. யார் அந்த ஆர்டிஸ்ட்னு தெரியல. குட் ஒர்க் பா. இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. இப்போதான் செங்குத்தா ஏற ஆரம்பிக்குது. வழுக்குப்பாறை வந்தடைந்து விட்டோம். வி ஆர் இன் த மிடில் ஆஃப் த ட்ரெக். இப்போதான் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்கு. வழுக்குப்பாறையை தாண்டி வந்துட்டோம். ஏமா, நம்ம எத்தனை மலை ஏறி இருக்கோம், எத்தனை மலை ஏறணும் இன்னும்? வாணி, இப்போ நம்ம 3வது மலை நடந்துட்டு இருக்கோம். 2 மலை போயிட்டு இருக்கோம். இன்னும் மிச்சம் 4 மலை இருக்கு. ஆக்சுவலி இது என்னன்னா, இது 7 மலைன்னு சொல்கிறது என்னென்னா 7 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மலை சின்னதாக இருக்கும். அது 0 to 10, அப்புறம் 11 to 20 அந்த மாதிரி. ஸோ அதில் இப்போ நம்ம 3rd வழுக்குப்பாறை ஏறணும்ல, அது 21 to 30. ஸோ நம்ம ஏஜ், ஆமாம், அந்த ஏஜில் தான் நம்ம கரியர் டிசைட் பண்ணுறது அண்டு நம்ம லைஃப் டிசைட் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதுதான் அது ஃபுல்லாகவே உனக்கே தெரியும். அது இதாக இருந்தது, செங்குத்தாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இனி 5th மலை அப்படி இருக்கும். ஓகே, ஏன்னா அது நம்ம 41 to 50 நம்ம குழந்தைங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணணும்ல, அந்த லைஃப். ஓ ஓகே, பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்டு 7th மலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது நம்ம ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நமக்கு இந்த நடக்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொன்னாலே கடவுளே ஒரு 3 மலை தானதுக்கப்புறம் கொண்டு போயிடுவாங்கன்னு என்னோட நம்பிக்கை, எல்லாரோட நம்பிக்கையும். ஸோ ஓம் நம சிவா. கொஞ்ச நேரத்துக்கு படிக்கட்டா ஏறணும் இல்லையா? இப்போ தடத்துல பாறை பதிச்சிருக்கிறாங்க நடக்கிறதுக்கு ஏதுவா. இங்கேயும் படிக்கட்டு தான் வச்சிருப்பாங்களா இருக்கும். தண்ணியில அடிச்சுட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் படிக்கட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இருக்கிற இடம் கோரக்கர் குகை. குனிஞ்சு போய் தான் சாமி கும்பிடணும். உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கு. ட்ரெக்கிங்கோட பாதையில லெஃப்ட்ல ஒரு இறக்கத்துல இருக்கு இந்த இடம். செம்ம சில்லுன்னு காத்து. இந்த இடம் தண்ணிக்கு பக்கத்துல. நாள் பூரா இங்கே கூட உட்காந்துருக்கலாம். என்ன, ஆத்துவல்ல அடிச்சுட்டு போகாம இருந்தா சரி. அங்கேயே கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நடக்க முடியாதவங்கள தூக்கிட்டு போறதுக்கான சர்வீஸும் இருக்கு போல. எவ்வளோ என்னென்னலாம் தெரியல.
இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு, வலிக்கி விட்டுரும் போல, ஒரே பாறையா தெரியுது. மழை காலத்துல எல்லாம் இன்னும் டேஞ்சர்ப்பா. அண்ட் மழையா இருக்கிற டைம்ல ட்ரெக்கிங்க்கு அலோ பண்ண மாட்டாங்க. வெதர் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு வரலாம். இது நம்மளோட பாதுகாப்புக்காக தான். ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க, நம்ம வந்து நடந்து வர பாதை ஃபுல்லாவே வந்து தண்ணி ஓடிட்டு இருக்கும். தண்ணி ஓடுற பாதையை கடந்துதான் நம்ம போற மாதிரி இருக்கும். காட்டாத்து வெள்ளத்துல எல்லாம் மாட்டோம்னா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், வெரி டேஞ்சர். இந்த மரத்தோட அடிப்பகுதி அப்படியே நந்தி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இவங்களும் சாமி ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டப்போ ஒருத்தர் வந்து 1/2 மணி நேரம்னு சொன்னாங்க. மறுபடியும் ஒருத்தர் 1/2 மணி நேரம்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு கடை கேட்டால் இன்னும் 3/4 மணி நேரம் போகணும்னு சொல்கிறாங்க. உண்மையே சொல்ல மாட்டாங்க போல் இருக்கு. எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டால் நிறைய தடவை வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, நமக்கும் அது வந்து டயர்டாயிடும். வர வழி பூரா சைடில் தண்ணி சவுண்டு, ஸ்டீப்பாகவும் அவ்வளோ பாதை ஒரு மாதிரி நிழலாகவே இருக்குது, நல்லாயிருக்கு. காலில் ஆணி வெடிப்பு அதெல்லாம் இருக்கிறவங்கலாம் வந்து தயவு செஞ்சு செருப்பு கீழே கழட்டி போட்டு வராதீங்க. ஏன்னா சின்ன சின்ன கல் நிறையா இருக்குது, ஒரு மாதிரி ஷார்ப்பாக குத்துது. இங்கிட்டு தான் மொட்டை அடிக்கிற இடம் இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். கலர் கலராக தட்டா இருந்துச்சு, ரோஸ் கலர், ப்ளூ கலர் எல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். கோயில நெருங்கிட்டோம். 2 கோயில் இருக்குது இங்கனே. இது ஒன்று வந்து சந்தன மகாலிங்கம் திருக்கோயில், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுந்தர மகாலிங்கம் ஆலயம். முதல்ல சுந்தர மகாலிங்கத்தை போய் பார்த்துட்டு இப்போ நம்ம அடுத்து சந்தன மகாலிங்கம் பார்க்க போகலாம். இதோ இந்த பட்டாம்பூச்சி கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஏப்பா ஒரு 3 மணி நேரம் ட்ரெக் பண்ணி வந்தது கூட பெருசா தெரியல. ஆனா இந்த சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு படியேறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானமும் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் ஆக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் உட்காந்துருக்கோம். ரிட்டர்ன் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். தயவு செஞ்சு செருப்பு போடாமல் வராதீங்க. இந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் குத்துறதுனால வந்து இறங்குறதும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ செப்பல் போட்டு வந்தீங்கன்னா மேலே வரைக்கும் செப்பல் போட்டே வந்துடுங்க. அப்படி உங்களுக்கு வந்து வெறுங்காலம் நடக்கணும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா செருப்பு தூக்கிட்டே கையில் தூக்கிட்டே வந்துடுங்க மேலே வரைக்கும். உங்களுக்கு வந்து எப்போ செப்பல் தேவைப்படுதோ அப்போ போட்டுட்டு நடந்துக்கலாம். நான் எதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதோ சின்ன சின்ன பொடுசு கல்லாக இருக்குது. காலை வந்து வேகமாலாம் நடக்க முடியல, குத்துது நல்ல. செருப்பு போடாமல் வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பயங்கரமாக குத்துது, சில்லு சில்லாக இருக்குது. வேகத்தை வந்து மொத்தமாக குறைச்சிருது. ஸோ எப்படி இருக்குது சதுரகிரியில் ட்ரெக்கிங் அப்படின்னு பார்த்தா ஈஸி தான், பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நடக்கிற வழி பூரா சைடில் வந்து தண்ணி தடத்தோடு தான் நடப்போம். சைடில் கூட தண்ணி இருக்குது, ஓடிட்டுருக்கு. சவுண்டு கேட்குதான்னு தெரியல. அப்புறம் கடையும் வச்சுருப்பாங்க அங்கங்கே. ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிற, ஸ்நாக்ஸ்னால் ஃப்ரூட்ஸு, வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு வந்து கடையும் இருக்கும். ஸோ வேணுன்னா ரெஸ்ட் எடுத்து வரலாம். ஸ்டீப்பாலாம் வந்து ஒரு சில இடத்துல இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்டீப்பாக நடப்போம் அது போலலாம் இல்லை. சும்மா ஒரு மேடு ஏறும், அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து ஃப்ளாட்டாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் கீழேயும் அன்னதானம் போட்டுருவாங்க காலையில். ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கேயும் காலையில் சாப்பிட்டுக்கலாம். கீழே மேலே ரெஸ்ட் ரூம் இருக்குது. தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை, தண்ணி எப்பயுமே ஓடிட்டே தான் இருக்குது. அதனால வந்து குட். காலையில் நிழலாக இருந்துச்சு, கிழக்கால வந்து மழை மறைச்சிட்டு நிழலே நடந்துட்டோம். ஆனால் இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ட்ரெக்கிங் என்னமோ பிகினர் ஃப்ரெண்ட்லி தான், ஆனால் இதையும் ஏற முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட ஃபிட்னஸை பொறுத்து தான். நடக்க ஓட இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது. அமாவாசை பௌர்ணமி சனி ஞாயிறுல ட்ரெக்கிங் போகிறோம்னா ட்ரெக் போகிற பாதையிலே அங்கங்கே சின்ன சின்ன கடைகள் இருக்கும். மோர், வாட்டர் பாட்டில், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் பாதை முழுக்க குரங்குகளாக இருக்கும். அதனால சாப்பிட்ற பொருள் எல்லாம் பத்திரமா கொண்டு போங்க. ஈவினிங் டைம்ல சிங்கவால் குரங்கெல்லாம் வரும். இவங்கெல்லாம் வந்து சாப்பாடை பிடிங்கி சாப்பிட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு செவனின்னு இருப்பாங்க. ஆனா நம்ம வம்பெழுத்தோம் கடி வாங்கிட்டு வந்துரும். ஸோ மற்ற விலங்குகளை தொந்தரவு பண்ண வேணாம், அவங்களுக்கு ஃபீடும் பண்ண வேணாம். நம்ம பாட்டுக்கு ஒரு ஆர்வத்துல சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருவோம். ஆனா அடுத்து வர ஆட்கள் கிட்டயும் அதுவே எதிர்பார்க்கும். பேக புடுங்கிறது, இவங்கள்ட்ட சாப்பாடு இருக்கும்னு வம்பிழுக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. என் செருப்பு அப்பாடா கிடைச்சிருச்சு. இந்த இடத்துலதான் காலையில விட்டுட்டு போயிருந்திருக்கேன் போல. ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே வந்தாச்சு. நல்ல ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆயாச்சு.
ரிட்டன் பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு எங்கடா ஷேர் ஆட்டோ காணும்னு தேடிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் மதுரையில இருந்து கொஞ்சம் அண்ணன்கள் வந்திருந்தாங்க. அவங்க எங்களை மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டாங்க. நாங்க அங்க இருந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். விருதுநகர்ல இருந்து கோயம்புத்தூர் பஸ் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் விருதுநகர் போயிட்டு இருக்கேன். பஸ் வரதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அப்படியே விருதுநகர் வீதிகளில் வேடிக்கை பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கேன். இந்த கோயில் சூப்பரா இருக்குப்பா. ஆனா நான் புக் பண்ண ஆம்னி பஸ் ஊருக்குள்ளே வரல தெரியுமா. பைபாஸ் போய் தான் பஸ் ஏற வேண்டி இருந்துச்சு. இப்போ நம்ம கோயம்புத்தூர் பஸ் வந்துருச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பாய்.